சற்று முன் சிஎஸ்கே அணி அவசர மீட்டிங், கூண்டோடு பிளேயிங் 11 மாற்றம், அஸ்வின் அதிரடி நீக்கம், திடீர் அதிர்ச்சியில் ரசிகர்கள். அதாவது டெல்லி அணிக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே அணி 25 ரன்கள் வித்தியாசத்தில் மோசமான தோல்வியை சந்தித்தது. இதன் மூலமாக ஹாட்ரிக் தோல்வியை சிஎஸ்கே அணி பெற்றுள்ள நிலையில் இனிவரும் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வெற்றி பாதைக்கு திரும்ப வேண்டும் என்றால் இனிவரும் ஒவ்வொரு போட்டிகளிலும் வெற்றி பெற வேண்டும். அந்த வகையில் ஐபிஎல் தொடர் வரலாற்றில் 5 முறை சாம்பியன் பட்டம் வென்ற சிஎஸ்கே அணி இந்த சீசனில் மோசமான தோல்விகளை பெற்று வருகிறது. மும்பை அணிக்கு எதிரான போட்டியில் சிறந்த வெற்றியை பெற்றாலும் அடுத்ததாக விளையாடி உள்ள 3 போட்டிகளிலும் சிஎஸ்கே அணி படுதோல்வியை சந்தித்துள்ளது. அதில் சொந்த மண்ணிலேயே 2 தோல்விகளை சந்தித்திருப்பது ரசிகர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தி வருகிறது. மேலும் இந்த நிலையில் அடுத்த போட்டியில் சிஎஸ்கே அணி வலிமை வாய்ந்த பஞ்சாப் அணியை எதிர்கொள்ள உள்ளது. பஞ்சாப் அணியின் சொந்த மைதானத்தில் நடக்க உள்ள இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி வெற்றி பெற வாய்ப்புகள் உள்ளதா என்ற கேள்வி ரசிகர்களிடையே எழுந்துள்ளது. கடந்த 3 போட்டிகளாகவே சிஎஸ்கே அணியின் கேப்டன் ருத்ராஜ் கெய்வாக் பல்வேறு மாற்றங்களை பிளேயிங் 11 செய்து வருகிறார். ஆனாலும் நம்பர் 3 களமிறங்குவதை மட்டும் ருத்ராஜ் கெய்வாக் மாற்றிக்கொள்ளவில்லை. ஏனென்றால் மெகா ஏலத்தின் போதே ருத்ராஜ் கெய்வாக் நம்பர் 3 களமிறங்குவார் என்று முடிவுகள் எடுக்கப்பட்டது. தற்போது ருத்ராஜ் கெய்வாக் மற்றும் பயிற்சியாளர் பிளமிங் கூட்டணி மாற்று திட்டங்களை உருவாக்க வேண்டும் என்று பார்க்கப்பட்டு வருகிறது. அதன்படி வழக்கம் போல் ருத்ராஜ் கெய்வாக் தொடக்க வீரராக களமிறங்க வேண்டும் என்று பார்க்கப்படுகிறது. கடந்த 4 போட்டிகளிலும் ருத்ராஜ் கெய்வாக் 2 ஓவர்களுக்குள் களத்திற்கு வந்துவிடுகிறார். இதற்கு அவர் தொடக்க வீரராக களமிறங்கி சிஎஸ்கே அணிக்கு சிறந்த தொடக்கத்தை கொடுக்கலாம் என்று ரசிகர்கள் கூறி வருகின்றனர். அதேபோல் சிஎஸ்கே அணியில் தொடர்ந்து சீனியர் வீரர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டு வரும் நிலையில் சில ஜூனியர் வீரர்களுக்கு வாய்ப்பு அளித்து முயற்சிக்க வேண்டும். டெல்லி பிரீமியர் லீக் தொடரில் நீடித்த வன்ஸ் பேடி நீண்ட ஆண்டுகளாக சிஎஸ்கே அணியில் இருக்கும் ஷேக் ரஷீத் உள்ளிட்டோரை பயன்படுத்தி சோதனை செய்யலாம். அது மட்டுமில்லாமல் 6 பவுலர்களுடன் களமிறங்காமல் ஒரு ஸ்பின்னரை வெளியில் அமர வைத்து கூடுதலாக ஒரு பேட்ஸ்மேனுடன் களமிறங்கி விளையாடலாம். டெல்லி அணியுடனான போட்டியில் முகேஷ் சௌத்ரி வீசிய 4 ஓவர்களை அஸ்வின், சடேஜா மற்றும் நூர் அகமது ஆகிய 3 பேரால் வீசியிருக்க முடியும். இதனால் முகேஷ் சௌத்ரிக்கு பதிலாக கூடுதலாக ஒரு பேட்ஸ்மேன் வந்திருந்தால் சரியாக இருக்கும் என்றும் பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் அடுத்து நடக்கும் போட்டிக்காக சிஎஸ்கே அணி அவசர ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள். அதில் முக்கிய வீரர்கள் சில பேரை நீக்க வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். அதன்படி அடுத்து நடக்கும் போட்டியில் அஸ்வின் நீக்கப்படுவார் என்று ஆலோசனையில் முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. எதுவாக இருந்தாலும் போட்டி நடைபெறுவதற்கு 3 மணி நேரத்திற்கு முன்பாக சிஎஸ்கே பிளேயிங் 11 அதிரடியாக வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்க, சிஎஸ்கே பிளேயிங் 11இல் அஸ்வின் நீக்கப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.